திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? சென்னையில் ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்கிறார் பிஜேபிக்கு. கோவையில் ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்கிறார். ஏன்? அப்போ உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும் நோக்கம் இல்லையா? புரியுதா? நல்லா நீங்க சிந்தனை பண்ணோம். சென்னையில் இருக்கிறவங்க நல்ல படித்தவர்கள், மற்ற மாவட்டத்திலிருந்து இப்போ சென்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் டிரான்ஸ்ஃபராக இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன விரும்புவாங்க? பிஜேபி தான் வரணும்னு விரும்புவாங்க. அப்போ பிஜேபிக்கு அதிகமான சீட் நீங்கள் கொடுத்துருக்கலாமே, ஏன் அதை எடப்பாடி அவர்கள் செய்யவில்லை? கோவையில் அதே மாதிரி, கோவை என்பது ஒரு இந்த தொழில் நகரம் ஆயிடுச்சு. அது அந்த தொழில் நகரத்தில் நிச்சயமாக நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, படிப்பாளிகள், விஞ்ஞானிகள் அங்கே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நகரத்தில் போயிட்டு பிஜேபி ஒரே சீட் தான் கொடுத்துருக்கிறீங்க. ஏன் இதை மாநில தலைவர் ஏன் எண்ணி பார்க்கல? பிஜேபி மாநில தலைவர் ஏன் எண்ணி பார்க்கல? இந்த 2 இடமும் ரொம்ப முக்கியமான இடம். இந்த 2 இடத்தையும் எடப்பாடி அவர்கள் ஏன் தேசிய கட்சிக்கு ஏன் ஒரே ஒரு சீட்டு கொடுத்தார்?